இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். கத்திரிக்காய் அதுக்கோசமே நான் இங்கே விரும்பி சாப்பிட்றோம். கம்மி விலையில டேஸ்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. மீன் வந்து 30 ரூபா ரேட்டு, 25, 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும். சிக்கன் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, லிவர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நாங்களும் இதே தான் சாப்பிட்றோம். ஸோ வந்து வீட்டில் சாப்பிட்றது தான், நாங்கள் எந்த ஒரு கலப்படமும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். லஞ்சுனா மீல்ஸும் இருக்கு, பிரியாணியும் இருக்கு, டபுள் டமாக்கா. எனக்கு இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா செல்வி அக்கா கடை. கரெக்டாக கலெக்டர் நகர் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹோம்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த கடையில் வந்து பிரியாணிக்கு கொடுக்க கத்திரிக்காய்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க பிரியாணி கடை வேற வச்சிருந்தாங்களாம். அப்போ வந்து பிரியாணியோட டேஸ்ட் நம்ம சொல்லவே வேணாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மீல்ஸ் தாண்டி பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு மக்கள் கிட்டயும் நம்ம கேட்கலாம், அவங்களும் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மீல்ஸ் போட்டா பிரியாணி போட மாட்டாங்க, இவங்க ரெண்டுமே போடும்போது வேலை அதிகமா இருக்குங்க. நம்ம அவங்க ஓனர் கிட்ட வந்து டீட்டெயிலா பேசலாம், என்னெல்லாம் கிடைக்குது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க சாப்பிட்டீங்க இல்லையா, டேஸ்ட் எப்படி இருக்கு? ஒர்த்து தான், 100 ருபீஸ்க்கு ஒர்த்தான நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்ல ஏதோ பொருளா இருக்கும், நல்லா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா இல்லை ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க? இல்லை நான் ஏற்கனவே 2 வாட்டி வந்து சாப்பிட்டுருக்கேன். நான் இங்கே வேலை செய்கிறேன் பக்கத்தில், இங்கே நல்லா இருக்கு. பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, சாப்பாடும் ட்ரை பண்ணிருக்கீங்க? இல்லை நான் பிரியாணி தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிறேன், சாப்பாடு ட்ரை பிரியாணி இது வரைக்கும் 100 ருபீஸ்க்கு ஒர்த்தான. ஏன்னா இந்த இடத்துல நிறைய கடை இருக்கு, நீங்க தேடி இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அவங்க கொடுக்குற கிரேவி அதுதான், இந்த கத்திரிக்காய் அதுக்கோசமே நான் இங்கே விரும்பி சாப்பிட்றோம். அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். பிரியாணியும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்கண்ணா, இங்கே டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? நல்லா சூப்பராக இருக்கு. மீன் நல்லா இருக்கு, கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், பொரியல், ரசம், மோர் எல்லாம் நல்லா இருக்கு. சாப்பிட்டா திருப்தியாக இருக்கு. இங்க எவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா? 2 வருஷமா சாப்பிட்டேன். ரேட் எல்லாம் எப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும்? 60 ரூபா சாப்பிட்டேன். 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்கா? பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல. தாராளமாக கொடுக்கலாம். நீங்க வந்து சாப்பாடும் சாப்பிட்டீங்க, பிரியாணியும் சாப்பிட்ருக்கீங்களா? பிரியாணியும் சாப்பிட்டுருக்கேன். பிரியாணி டேஸ்ட் தான் நல்லா ஆவரேஜ் 100 ரூபா பிரியாணி, சாப்பாடுனா 60 ரூபா. ஹை ப்ரோ, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. கம்மி விலையில் டேஸ்ட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நானே ஒரு 100 ஆகிடும். ரெகுலராக சாப்பிட்டோம்னா வெளியிலலாம் சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்றது நல்லா எங்கன்னா சாப்பிட்டோம்னா ஒரு 100 மேலே தான் வரும். இங்கே 60 ரூபாய்க்கு கம்மியாக தான் தராங்க. அது டேஸ்ட்டாக வராது, நல்லா தான் இருக்குது. வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அன்லிமிட்டட் மீல்ஸ் அப்படின்ற. ஆமாம், அன்லிமிட்டட் தான். நானே இப்போ 2வது வாட்டி தான் வாங்கி சாப்பிட்றேன். நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, காசும் கம்மி தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ போகும்போது வண்டியில் போகும்போது பார்த்து அப்படியே ஒரு போர்டு பார்த்தா வந்து சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது. இல்லை, நீங்க எல்லாருமே உங்க ஏஜ்ல இருக்கவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க, நீங்க மீல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்லை, மீல்ஸ் அன்லிமிட்டெட். 2வது வாட்டி வாங்கினேன். சரி பிரியாணி தருவாங்க எனக்கு தெரியாது, நான் போர்டு பார்க்கல. இல்லைன்னா போர்டு பார்த்தா வாங்கிட்டு முன்னாடி. அப்புறம் இவரு தான் சொன்னார் 2 கடையும் அவங்களுக்கு தான் அப்படின்னு. அப்புறம் வாங்கிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இதுவும் நல்லா இருக்கு, ஒயிட் ரைஸும் நல்லா தான் இருக்கு, டேஸ்ட்டாக தான் இருக்கு. எல்லா குழம்பும் நான் எல்லா குழம்பும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு, குவாலிட்டியாக நல்லா தான் இருக்கு. வணக்கம்க்கா, சொல்லுங்க உங்க பேரு? செல்வி. உங்க கடை பேரும் அதே தான்? அக்கா கடை, செல்வி அக்கா கடை. கடை ஆரம்பிச்சு ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு சாப்பாடு கடை போட்டு. இந்த இடத்துல 10 வருஷமா கடை ஆமாம், 10 வருஷமா. இது 10 வருஷம் ஆகுது கரெக்டா. இப்போ கரெக்டா இந்த கடை லொகேஷன் எங்கக்கா வரும்? ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் சிக்னல் வரும். ரைட்டு கட் பண்ணா மெயின் ரோடு கலெக்டர் நகர் பஸ் ஸ்டாப்ல பக்கத்துலேயே இருக்கு. கலெக்டர் நகர் பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கும். ஆமாம், பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே. என்ன நேரம்லேருந்து என்ன நேரம் வரைக்கும் இருக்கும் காக்கா? மதியம் சாப்பாடு ஒரு 12:30லேருந்து ஆரம்பிச்சு 3:30 வரைக்கும் இருக்கும். சாப்பாடும் உங்க கடையில கிடைக்குது, பிரியாணியும் கிடைக்குது. ஏன்னா ரெண்டுமே செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யார் வந்து பிரியாணி வந்து எங்க ஹஸ்பண்ட் செய்வாங்க, சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா அவங்க இங்கேயே ரெடி பண்ணி பிரியாணி ரெடி பண்ணி விற்பாங்க. நான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தனியாக விற்பேன். நான் பிரியாணி போட்டு ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி சாப்பாடு தான்? சாப்பாடு மட்டுமே 10 வருஷம் ஆகுது. உங்க வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வந்துருவீங்களா? இப்படி இங்கே தான் வந்து பண்ணி? நான் சமையல்லாம் வந்து குழம்பெல்லாம் வீட்டில் வச்சு கொண்டு வந்துடுவேன். சாப்பாடு மட்டும் இங்கே ரெடி பண்ணி, சாப்பாடு, மீன், ஆம்லெட் இதெல்லாம் இங்கே ரெடி பண்ணிப்பேன். சாப்பாடோட விலை என்ன? சாப்பாடு வந்து 60 ரூபாய்க்கு இருக்குது. என்னெல்லாம் கொடுப்பீங்க அதில்? சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம். இது தவிர்த்து சைட் டிஷ் தனியாக போடுவோம். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை, லிவர் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, 3மே ரேட்டு கொடுக்குறீங்க. மீன் வந்து 30 ரூபா ரேட்டு, 25, 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும். சிக்கன் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, லிவர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இப்போ சின்ன சின்ன மீன் கிடச்சதுன்னா 2 மீன் 30 ரூபா அப்படி கொடுப்போம். அந்த மாதிரியும் கொடுப்போம். நமக்கு மீன் நமக்கு சீப்பாக கிடச்சிதுன்னா
சீப்பாக போட்டு கொடுப்போம். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக கிடச்சிதுன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருக்கும். முழுக்க முழுக்க இது ஃபுல்லாகவே வீட்டு சமையல் தான். அதனால எந்த பயமும் இல்லை. நாங்களே எங்கள் குழந்தைங்க உட்பட நாங்கள் எல்லாருமே இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம். பயம் இல்லாமல் சாப்பிடுவோம். நீங்க சாப்பாடே நல்லா போயிட்டு இருக்கும்போது பிரியாணி போடணும்னு யாருக்கு தோணுச்சு? இதுவும் பண்ணணும்னு தோணுச்சு, பக்கத்துலேயே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னடா 2 தட்டை வச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு பக்கம் பிரியாணி வாங்கியாச்சு, ஒரு பக்கம் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். குவான்டிட்டி வந்து ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒருத்தர் வந்து சாப்பிடலாம். இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ஊற்றிருக்கேன், இந்த பக்கம் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு கிரேவி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சிக்கன் கிரேவி இருக்குது நான் வாங்கலை, ஏன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு பீஸோட பிரியாணியை மட்டும் டேஸ்ட் பண்ணலாம். ஐயோ எனக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஒரு செம்மையா இருக்குங்க. காரமா அந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு 100 ரூபாய்க்கு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாலாம் இல்லை, செம்மையா இருக்கு. மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணி தான் இது. ஏலக்காய், இந்த பட்டை இதெல்லாமே போட்டிருக்காங்க. எல்லா ஸ்பைஸும் போட்டதுனால டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கு. எனக்கு வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. நம்ம கத்திரிக்காய் ஆனியனோட ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ஸ்டைலில் நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் ஆனியனு, கொஞ்சோண்டு முட்டை, மஞ்சக்கருவா இருந்தால் நல்லா இருக்கும், நோண்டி எடுக்க முடியாது. கொஞ்சோண்டு பீஸு, இதோட அப்படியே ஒரு பெரிய பைட்டா சாப்பிடலாம். சான்ஸில்லைங்க, செம்மையா இருக்கு. இந்த கத்திரிக்காய் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ஒரு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சா இருக்கு. ஒரு ஹோட்டல்ல கொடுக்குற கத்திரிக்காய் மாதிரி அந்த நல்லெண்ணெய், காரம், புளிப்பு, இந்த ஃப்ளேவரோட அந்த பிரியாணியில சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அப்படியே வாய்க்குள்ள பட்டாசு வெடிக்குது. வேற லெவலா இருக்கு. இந்த கத்திரிக்காய் தான் மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். பிரியாணியுமே செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு ப்ரோ கூட சொல்லியிருந்தாருங்க, இந்த கத்திரிக்காகவே நான் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இங்கே வரேன், நான் செகண்ட் டைம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே வந்து அவர் சொல்லும் போது நான் நம்பவே இல்லை, நான் சாப்பிட்டு பார்த்தா தான் நம்புவேன். ஓவர் மசாலா வந்து தூக்கலாக தான் இல்லை, காரமும் தூக்கலாக இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ரிச்சான டேஸ்ட்டுங்க. நிஜமாவே 100 ரூபீஸ்க்கு எனக்கு ரொம்ப ஒர்த்தான பிரியாணின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது மீல்ஸ்க்கு வந்தாச்சு. மீல்ஸ் செக்ஷன் பக்கம் எனக்கு பிரியாணிலேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம வந்து 2த்தையும் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னா. கறி குழம்புல வந்து பீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறவரியாக இருக்குது. இந்த எல்லா குழம்போடும் மெர்ஜ் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. சிக்கன் குழம்பு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு ஹோட்டல் டேஸ்ட்லாம் இல்லை. யூஸ்வலா நம்ம வீட்டில் ஒரு இஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கு. ஓவரா காரம்லாம் இல்லை. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணில ஆகட்டும், மீல்ஸ்ல ஆகட்டும், ஓவர்லாம் ஸ்பைசஸ் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்கு. குழம்புல வந்து குட்டி குட்டியாக ஒரு 3 பீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பிரியாணி சாப்பிட்டு இதை சாப்பிட்டதுனால டேஸ்ட் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. சாப்பாடெல்லாம் நிறைய போடுறாங்கங்க. நான் வந்து கொஞ்சமாக போட சொன்னேன். எல்லா இடத்துலையும் ஒரு வாட்டி வாங்கினேன்னா கொஞ்சமாக ஒரு 4 குழம்புலையும் அதையே ட்ரை பண்ணிடுவேன். ஆனால் 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு போட்டுட்டாங்க. மீன் குழம்ப பாருங்க, நல்லா செம்ம திக்கா இருக்கு. ஒரு மாதிரி யூஸ்வலா மெட்ராஸ் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியா இருக்கும். ஒரு பீஸ் வேற இருக்கு. ஸ்மெல்லு சூப்பரா இருக்குங்க. மீன் குழம்போட ஸ்மெல்லு. எல்லாருமே வந்து மீன் குழம்பு தான் ஃபர்ஸ்ட் நல்லா 2-3 வாட்டி ஊற்றி சாப்பிட்டாங்க. மீன் குழம்பு நல்லா இருக்குங்க. நல்லா திக்கா புளிப்பா டேஸ்டோட, காரம் வந்து தூக்கலாலாம் கரெக்டா இருக்கு. இதுவுமே வீட்டு ஸ்டைல்ல தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு நம்ம ரோட் சைட் கடையில் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சில கொடுப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் திக்கா இருக்கு. மற்றபடி வந்து மீன் வந்து பொடி மீன் போட்டதுனால அந்த மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிருக்கு. தாளிப்புக்கு வந்து வடகம் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன் குழம்பு. யூஸ்வலா வந்து நான் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. மெயினான விஷயம் என்னன்னா, அன்னன்னைக்கு தான் இவங்க மீன் குழம்புலாம் வைப்பாங்க. ஸோ வந்து அந்த மீனோட ஃப்ளேவர் இறங்கவே இறங்காது. இதில் அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்கு. மீனை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மீனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை வந்து செம்மையா இருந்துச்சு. ஃப்ரை பண்ணும்போது ஸ்மெல்லு என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லுச்சு.
இந்த கடையில என்னங்க குறை சொல்றது, ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்றாங்க, எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. ஃபிஷ்ல வந்து காரம், இந்த மீனே 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது. இவ்வளோ பெரிய மீன் நல்லா டீப்பா ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க. ஏன்னா தவால ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காரம் எல்லாம் அந்த மிளகாத்தூள்லாம் அவ்வளோ வந்து குக் ஆகாது. இதுல வந்து நல்லா குக் ஆயிருக்கு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், வெளியில லேயர் வந்து கிறிஸ்பியா இருக்கு. அவங்க வந்து அந்த அது என்ன பிடிக்கும், அரிசி மாவு யூஸ் பண்ணிருக்காங்க போல, அதனால நல்லா வெளியில இருக்க லேயர் கிறிஸ்பியா, உள்ள அந்த காரம் இறங்கி. கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்ட சாம்பார், தோரம் பருப்பு தாங்க நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. சாம்பார்ல பாத்தீங்கன்னா அந்த தோரம் பருப்பு வந்து அந்த அளவுக்கு மேஷ் ஆகல, அதனால நல்லா தெரியுது. ஸோ தோரம் பருப்பு சாம்பார் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. எல்லாமே சான்ஸே இல்லைங்க, வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு ஃபீல். உருளைக்கிழங்கோட இந்த சாப்பாடு சாப்பிடலாம். கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சிம்பிளா வீட்டுல செய்யற மாதிரியே தாங்க இருக்கு. ஏன்னா அந்த அக்கா சொல்லும் போதும் நாங்களும் இதே தான் சாப்பிட்றோம், ஸோ வந்து வீட்டுல சாப்பிட்றது தான், நாங்க எந்த ஒரு கலப்படமும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுல சாப்பிட்ற ஃபீல் தான் எனக்கு இருக்கு. காய் வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சிக்கன் ஆகட்டும், மீன் குழம்பு ஆகட்டும், இந்த பச்சை ஸ்மெல்லும் இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பி வீட்டுல சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து இங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரெண்டுமே செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பிரியாணி ஆகட்டும், மீல்ஸ் ஆகட்டும். பிரியாணியில பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் ரைத்தா வந்து மஸ்ட் ட்ரைங்க. கத்திரிக்காய் கிரேவி அப்படியே செம்ம திக்கா, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நல்லெண்ணெயில பண்ணதுனால ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்ததுங்க. ஒரு ரோட் சைட் கல்ல 100 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தானே கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாதிரி தண்ணியா கொடுப்பாங்க. ஆனா இவங்க வந்து குவாலிட்டி எல்லாமே, டேஸ்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருந்தாங்க. மீல்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான். செம்மையா இருந்தது. மீன் குழம்பு வந்து அப்படியே புளிப்பா காரசாரமா, சான்ஸே இல்லைங்க. யூஸ்வலா சொல்றதுதான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல மேல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நான் போடுவேன். பாய்.